வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சுபேர் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். ஒருவருடைய வெற்றி ஒரு மாபெரும் 2 இயக்கங்களை சிதைச்சிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு கட்சியோட கூட்டணி முழுசா போச்சு, இன்னொரு கட்சியே போச்சு. இது இது ஒரு மாபெரும் வெற்றிலாம் கிடையாது. 108ங்கிறது ஒரு மெஜாரிட்டிக்கே சிக்கலானதாக இருந்தது. ஆனாலும் ஒரு 2 கூட்டணிகளையும் ஒரு கட்சியையும் பிளக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, விஜய் வெற்றி யாருமே கணிக்கல. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% வாங்குவார். ரூரலில் சிட்டியில் ஒரு 35% வரைக்கும் போகும். ரூரலில் 20-25% வரைக்கும் போகும். ஒரே 1.25 கோடி ஓட்டு வரைக்கும் கன்ஃபார்மாக வாங்குவானுங்கிற மாதிரி ஆட்கள் கணித்தோம். ஆனால் இது இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுப்பாங்கன்னு யாருமே கணிக்க முடியல. அது 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டு இன்றைக்கி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சாதனை தான். நம்ம எல்லாத்தையும் நம்ம அவர் அந்த இதில் பிரச்சாரம் பண்ணார், இன்ஸ்டாகிராமில் பிரச்சாரம் பண்ணார், மக்களை மயக்கிட்டாங்க, கவர்ச்சியை காட்டாங்கன்னு ஏதோ ஒன்று. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டுனாலும் வெற்றி தோல்வி தான். ஜெயிச்சிட்டாரு, 1,70,00,000 பேர் வாக்களிச்சிட்டாங்க, 2 கட்சியையும் வீழ்த்திருக்காங்க. அப்படிங்கும் போது இதை முதல்ல மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக போட்டிருக்காங்க. 2 கட்சி நம்பாமல் பூசா வந்த கட்சியில் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த வெற்றி பல விஷயங்களை உடைச்சிருக்கு. ஒரு சாதிய கட்டமைப்பு உடைச்சிருக்கு, மத ரீதியான கட்டமைப்பு உடைச்சிருக்கு, பணத்தை உடைச்சிருக்கு, இந்த பாரம்பரிய அரசியலை உடைச்சிருக்கு, அடுக்குமொழி வசனங்களை உடைச்சிருக்கு, பழமைவாதம், கலாச்சாரம், அப்புறம் வரலாறுகளை பேசிட்டு இருந்த அரசியல் பூராத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு எங்களுக்கு இவ்வளோலாம் தேவையில்லை, ஷார்ட்டா 1 நிமிஷத்தை சொல்லுங்க, 1 மினிட்ல நீங்க எனக்கு கதை சொல்லுங்க. 1 நிமிடம் அந்த நடுவில் இந்த இவங்க கருத்து கணிப்புலாம் போடும்போது சொல்லுவாங்கல்ல, கருத்து கணிப்பு மற்றும் எத்தனை தொகுதி அலசல் போடுவாங்கல்ல. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் சேர்ந்தவங்க அதிகமாக இருக்கு. இனி அப்படி பேசவே முடியாது. இந்த அப்படி பேசவே முடியாது. கொங்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அங்கே பெருசாக இருக்கு. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் சாம்பிள். அதில் என்ன ஆகுதுன்னா, அதில் அந்த அந்த பகுதியில் ஒரு 10 வீடு சேர்ந்த ஒரு சமூகம், அவர் ஜெயிச்சிருக்கிறார். இத்தனைக்கு அதே சமூகத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிற்கிறாரு. அவரை புறந்தள்ளிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை சட்டமன்ற உறுப்பினர் பல டிஎம்கே காரங்க வீட்டிலேயே போட்டிருக்காங்க. ஒருத்தர் வெறும் 35,000 ரூபாய் செலவழிச்சிருக்காரு. கேண்டிடேட்டினுடைய மொத்த எலெக்ஷன் செலவு 35,000 ரூபாய். நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான் அவர். ஒரு தொகுதியில் நிற்கிறார். அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டார். அவர் 50,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருடைய மொத்த செலவு ஒரு கடையில் வேலை செய்கிறார். அவர் 50,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 35,000 ரூபாய் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி போய் வேலை செஞ்சிருக்காரு. அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்ப 35,000 ரூபா தான் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக யாராவது நண்பர்களுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு வெற்றி. பாதி கேண்டிடேட் செலவு பண்ணவே இல்லையே. செலவு பண்ணல. பாதி பேர் பிரச்சாரத்துக்கு போகல. அதில் தான் சொன்னேன், பிரச்சாரத்துக்கு கேண்டிடேட்டும் போல, கட்சி தலைவருக்கும் போல. ஆனால் மக்கள் தானாக போய் இல்லை, இதுதான் தப்பு. இந்த இடத்துல தான் அண்டர் எஸ்டிமேட். அவங்க பிரச்சாரம் பண்ணல. நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் எல்லாருமே, பிரச்சாரம்னா வீட்டுக்கு போகணும், கும்பிடணும், நோட்டீஸ் கொடுக்கணும், ரோட்டை மறைச்சி மீட்டிங் போடணும், ஒரு 10 பேச்சாளரை கூப்பிட்டு வரணும், இது பேசணும், ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும், வாடகை காலை கூட்டு காட்டணும், டிவியில் லைவ் போடணும், இதுதான் பிரம்மாண்டம், இதுதான் தேர்தல் அரசியல் நினச்சி தான். அப்படி கிடையாது. அதை தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டார். இவங்க எல்லாம் வெளியில நின்று கூட்டத்தை காமிச்சிருந்தாங்க. இவர் வீட்டுக்குள்ள போய் எல்லாருடைய மொபைலும், தமிழ்நாட்டில் நீங்க 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 4 கோடி பேர் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்றாங்க. அது கேட்டகரி வைஸ் சோசியல் மீடியா பயன்படுத்துறாங்க. வயசானவங்க யூடியூப்ல பக்தி சம்பந்தமான விஷயங்கள் பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அரசியல் பார்க்குறாங்க. இப்போ இந்த விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு என்னதான் நடக்குதுன்னு எல்லாருமே அரசியல் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அரசியல் பார்க்க ஒரு நிறைய சேனல்ஸ் இந்த சினிமா இன்டர்வியூலாம் எடுத்துட்டு இருந்தா பாதி பேர் எடுக்கிறது இல்லை. அது இன்னும் எல்லாருமே அரசியல் பார்க்க வந்துட்டாங்க. சோசியல் மீடியாக்குள்ள வந்ததுக்கு பிறகு கரெக்டாக விஜய் அங்கே போய் அரசியல் பண்றாரு. அந்த அரசியல் அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் கரெக்டாக அந்த குழந்தைகளை வச்சு வீட்டுக்கு ஒருத்தரை கேம்பெயினுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியா மூலியமாக அவங்களை ட்ரெயின் பண்ணி வீட்டுக்குள்ள இருந்தே அவங்களை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு பின்னால தான் தெரிஞ்சிருக்கு. இனிமேல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓஹோ, ஜென்சி அரசியல் ஒன்று இருக்கு போல. இப்போதான் தெரியுது. இதுக்கப்புறம் தான் என்ன காமெடினா, நாங்களும் ஜென்சியா மாற போறோம்னு திமுக இப்போ ஒரு மீட்டிங் போட்டாங்கல்ல. அதிமுக நிலைமை அதை விட மோசம். ஜென்சி அரசியலுக்கு மாறணுமாங்க. ஜென்சின்னு ஒரு பாடகி இருக்கு, அந்த மாதிரி கூட்டு வந்துருவான். கட்சியில் சேர்த்தா முதலமைச்சர் ஆயிடலாமாங்க அப்படின்னு அவங்களோட நிலைமையா இருக்கு. அவங்களுக்கு ஜென்சினா என்னன்னு புரியல. அவங்க முதல்ல திமுகவுக்கு ஜென்சி அரசியலுக்கு மாறணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. எப்படி இந்த ஆராசா, இந்த ஏவாவேலு இவங்கெல்லாம் ரீல்ஸ் போட போறாங்களா, ஜூலிலாம் வச்சு ரீல்ஸ் போட போறாங்களான்னு தெரியல. இவங்க ஜென்சி அரசியலுக்கு மாற போறோம், நாங்கள் நாளிலிருந்து ஜென்சி தான், நாங்களும் வைப் பண்ண போறோம் பிரதர் அப்படின்ற மாதிரி இவங்க இறங்கியிருக்காங்க. அதிமுக ஜென்சினால என்னன்னு தெரியல. ஜென்சினா யாரு, பழைய பாடகியாங்க, அந்த மாவன கூட்டு கட்சியில் சேர்த்து விட்டுருவாங்க, ஏதாவது சீட்டை கிட்ட கொடுத்து அவங்கள வச்சா ஜெயிச்சிடலான்ற மாதிரி அவங்களோட நிலைமை இருக்கு. அப்ப கடந்த ஒரு 15-20 வருஷமா நான் பல இடங்கள்ல தொடர்ந்து நான் சொல்லிட்டே வர்றேன்,
ஒரு தலைமுறைக்கான அரசியலை நீங்க கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. தொடர்ந்து நான் இந்த பல இடங்களில் போறப்ப சொல்லுவேன், நீங்க ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்க்கல. 3 பேருக்கு தான் தன்னிச்சையாக கூட்டணி சேர்ந்துச்சு கடந்த 10 வருஷத்துல. 2016 இருந்து 26 வரைக்கும் 3 பேருக்கு மட்டும்தான் அவர்களை பார்ப்பதற்கும் கேட்கறதுக்கும் ஏதோ ஒரு வழியில ஈர்த்து கூட்டம் வந்த கூட்டம் வந்து 3 பேருக்கு தான். ஒன்னு அண்ணாமலை, ஒன்னு சீமான், இன்னொன்னு விஜய். இவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்து விஜய் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இல்ல இது வந்து வாக்கா மாறிடுச்சு. அவங்களுக்கு வாக்கா மாறல, இவங்களுக்கு வாக்கா மாறிச்சு. இல்ல வாக்கா அண்ணாமலைக்கு மாறிச்சாங்க. ஆமா, அந்த 24ல வந்து 10%க்கு மேல அவங்க பாஜக தனிச்சு போகும் யாரு கண்டா? அந்த யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இருந்து இல்லையா, அது ஃபுல்லாவே அண்ணாமலை பக்கம் வந்துருச்சு. ஆனா அண்ணாமலை அங்க டம்மி பண்ண பிறகு விஜய் வந்ததுக்கு பிறகு அந்த கூட்டம் சோர்வா இருந்த கூட்டம் அங்க போயிடுச்சு. அப்படியும் அண்ணாமலையின் ஆதரவாளராக பல பேர் இன்னைக்கு வந்து விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க. ஏடிஎம்கேல இருந்த பாதி ஓட்டு தாவேக்காக்கு போயிருக்கு, திமுக இருந்து போயிருக்கு, விசிகாவில இருந்து போயிருக்கு, அண்ணாமலை ஆதரவாளராக இருந்த பாஜக வந்தவங்க போயிருக்காங்க. பல பேர் எல்லாரையும் பிரிச்சிருக்காங்க. அப்ப ஒரு 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 லேக் இருந்தது. அதாவது ஒரு ஆளும் கட்சிக்கு மேல் உள்ள குற்றச்சாட்டுகளை வலுவா பேசுறதுக்கு யார்கிட்டையுமே அங்க ஒரு தளம் இல்லாம இருந்துச்சு. அது விஜய் வந்து பேசினாரு. அதை இவங்க ரொம்ப உதாசீனப்படுத்துறது வேற இல்ல. திமுக பண்ணது வந்து ஒரு பணியார்த்தனத்தின் உச்சம். என்னன்னா அந்த கட்சி பேர் சொல்ல மாட்டோம், அந்த ஒரு நடிகர் கட்சி நடிகர் கட்சி. ஸ்டாலின் அப்படிதான் கேட்பாரான், நடிகர் கட்சி இல்ல. அவராவது முதலமைச்சர் அவர் அனுபவத்துக்கு கேட்கிறாருன்னு விட்டுருங்க. 2ஆம் கட்ட தலைவரே அந்த ஆட்டிடியூட் தான் காட்டுறது. அந்த நடிகர் கட்சி அவரெல்லாம் ஒரு கட்சி நடத்துறாராமே அந்த கட்சி. அப்புறம் வந்து ஒரு பேர்ல ஒரு கட்சி நடத்துறாங்களா, என்ன பேருப்பா, அது பிரஸ் மீட்ல நக்கல் பண்றது. இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? இதுல என்ன காமெடினா, விஜய் அரசியலை நோக்கி பேசுறாங்கல்ல, அவங்களையும் சிறுமைப்படுத்த வச்சுட்டாங்க கட்சியில. விஜய் அரசியல் வந்து பேசுறவங்க, விஜய் அரசியலுக்கு கவுண்டர் கொடுக்குற ஆட்களை என்ன பண்ணாங்கன்னா, அவங்களையும் வந்து அங்க வந்து என்ன, இந்த பசங்களாம் விஜய் அரசியல் பேசுற பசங்கப்பா, இவங்க நம்ம கவுண்டர் கொடுக்கூடாது, இவங்க மேடையில் ஏற்றக்கூடாது. இப்படி அங்க ஒரு தீண்டாமை இருந்துச்சு திமுகவில். நேரடியாக நானே பாதிக்கப்பட்டேன்னு சொல்றேனே, அதான் சொல்றேன். நானே பாதிக்கப்பட்டேன்னு சொல்றேன். அவனை கூப்பிடாதீங்க. யாரு திமுக ஆதரவாக நம்ம பேச போறோம்னு தெரியும் ஓரளவுக்கு. திமுக இருக்க ஆட்கள் என்ன பண்ணானுங்க, அவன் கூப்பிடாங்க, அவன் விஜய் அரசியல் பேசுற பையன். நம்புவீங்களா யாராவது? இதெல்லாம் நடந்துச்சு. உங்களுக்கு ஒரு பேரே வச்சிருந்தாங்க திமுக, சொம்புன்னு வச்சிருந்தாங்க. ஆனா திமுகக்குள்ள நம்ம ஒதுக்கி வச்சிருந்தாங்க. கூப்பிடாதீங்க. எத்தனை நிகழ்ச்சி இருக்கு அவர் வந்தா நான் வர மாட்டேன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? தொலைக்காட்சி விவாதங்களுக்கு அவர் கூப்பிடாதீங்க. ஏன் நீங்க விஜய் சம்பந்தம் மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. அவங்களாம் சின்ன பசங்க, அரசியல் தெரியாதுங்க. விஜய் பத்தி பேசுற இடத்துல நம்ம உட்காரக்கூடாதுங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவ, 5 வருஷம் நீ சொல்லித்தான். ஆமா, 5 வருஷம் எதிர்த்து அரசியல் படித்தான். ஒரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு ஒரு பிரஸ் மீட்ல அவர் உடல் மொழி எப்படி இருந்துச்சு? யாரு? ஆராசா நேத்து உட்கார்ந்து நீ பேசுறீங்க, பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுல. நான் என்ன கேட்கிறேன், அவங்க கட்சியில ஆர்எஸ் பறையை தவிர யாரே கிடையாதா? ஆளே கிடையாதா? எத்தனை பேர் இருக்காங்க? விஜய்க்கு பதில் சொல்றதா? அது எப்படி சொல்றாங்க? விஜய் பேசி 2 நாள் கழிச்சு முடிஞ்ச பிறகு தூங்கி எந்திரிச்சு சாயங்காலம் போல டிஃபன் சாப்பிட்டு வந்து அப்படியே சேர்ல உட்காந்துக்கிட்டு அது அப்படியே அடுக்கு மொழி பழைய வரலாறுகள் பேசுறது, புள்ளி விவரம் பேசுறது யாருக்கு வேணும்? இன்னைக்கு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அதே ஸ்பீடோட சொல்றதுக்கு உங்க கட்சியில் இளைஞர்களே கிடையாதா? யங்ஸ்டர்ஸ் யாருமே இல்லையா? இதுக்கு உதயநிதியை பற்றி கொடுத்துருக்கலாமே. உதயநிதி நல்லா பேசுறாரு, கொடுத்துருக்கலாமே. ஏன்னா உதயநிதியே அங்க வர முடியாது. என்ன சட்டமன்றத்தில் பேசுறாங்க உதயநிதி, எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ரொம்ப ஆணித்தரமா பேசுறாரு. உதயநிதி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை உட்கார வச்சுட்டு விஜய் உட்கார வச்சுக்கிட்டு பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு வந்தோடனே அன்னைக்கு அந்த செய்தி பூரா சோசியல் மீடியாவிலாம் உதயநிதி பேசின விஷயங்கள் பரபரப்பாக போயிட்டே இருக்கு. அன்னைக்கு முழுவதும் அதான் அன்னைக்கு ஹாட் நியூஸ். என்ன பண்றாரு முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர், ஐயோ உதயநிதி பேர் போது நான் எதுக்கு இருக்க, நான் ஒரு அறிக்கை கொடு, பையன் பேர் வந்து வந்துடக்கூடாது, நானும் இருக்கணும்னு சாயங்காலம் இவரு அறிக்கை கொடுக்குறாரு. அது 2 குலாப்ஸ் ஆகி உதயநிதி பேசின பேச்சு சாயங்காலம் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே ராத்திரி விஜய் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. பதில் சொல்லணும்னா விஜயோட பேச்சு வந்துருச்சு. அப்ப ஒரு நரேஷனை கூட உங்களால செட் பண்ண முடியலையா? ஒரு யங்ஸ்டர் ஒரு உதயநிதி வர உதய விஜய்ங்கிற சட்டமன்றம் வந்து ஒரு ஜாலியா போகுது, ஒரு ஆரோக்கியமா போகுது. இவரை பிடிச்சவங்க அவரை கொண்டாடுறாங்க, அவரை பிடிச்சவங்களை கொண்டாடுறாங்க. உதயநிதியுடைய ஸ்பீச் உண்மையிலேயே வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டா தான் இருக்கு. ஆனா நீங்க அவரே விட மாட்டேங்கிறீங்களா? சரி, இதே இது அதிகார போட்டிங்கிறது அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே மேல்மட்டத்தில் இருந்து நீங்க அடிமட்டம் வரைக்கும் இருக்கு. ஒரு சாதாரணமான ஒரு உள்ள அங்க உடைச்சு போயிட முடியாது. அப்ப நீங்க எப்படி கட்சி வளரும்? காந்தியோட வேலூர்ல காந்தியோட பையனுக்கு சீட்டை கொடுத்து காந்திக்கு பிரச்சனை என்னங்க? ஆமா, வீட்டுல படுத்துக்கிட்டாரு, நான் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன்னு. டி நகர்ல ஒரு தொகுதி சொந்த அண்ணன் சீட் கொடுத்தாரு, தம்பி கட்சி விட்டு சிட்டிங் எம்எல்ஏ விலகி போயிட்டாரு, அன்பழகன் தம்பி. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள பிரச்சனை. இன்னொரு தொகுதியெல்லாம் 77 வயசு ஒரு கேண்டிடேட் 3 முறை எம்எல்ஏவா இருக்கிறாராம். ஏன் அந்த ஊர்ல இளைஞர்களே இல்லையா? அந்த ஊர்ல இருக்க மாவட்ட பொறுப்பாளர்கள் மொத்தமா காலி பண்ணி போயிட்டான்.
தேர்தலுக்கு முன்னால அவர் டேட் அறிவிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால எந்திரிக்க முடியல எங்க துரைமுருகன். கரெக்டா லாஸ்ட் 5 நாள் வந்து அறிவாலயத்தில் வந்து அப்படியே காலை பிடிச்சி நம்ம என்ன கேட்குறோன்னா, நீங்க வந்து உளவுத்துறை கையில் வச்சிருக்கீங்க, 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்கீங்க, எல்லா கட்டமைப்பும் வச்சிருக்கீங்க, புதுசாக கட்சி ஆரம்பிச்ச ஒரு கட்சி எங்கெங்க நமக்கு செல்வாக்கு இருக்குன்னு கரெக்டாக அந்த இடத்துல நின்று பிளேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்களே. உங்களுக்கு இவ்வளோ கட்டமைப்பு இருந்து ஒரு முதலமைச்சர் தோக்க வச்சிருக்கீங்களா, என்ன காரணம்? இது நம்மளே ஆச்சரியமா நினைச்சது. கூசாம மெட்ராஸ் வந்து இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப அந்த அளவுக்கு அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி இங்கெல்லாம் நமக்கு வந்து செல்வாக்கு இருக்கு, இங்கெல்லாம் வேட்பாளர் போடுங்க அப்படின்னு போட்டு கரெக்டாக வந்து நிப்பாட்டி எடுத்து ஜெயிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, பவர் இருந்துச்சுங்க. உளவுத்துறை கையில் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கையில் இருக்கிறாங்க. என்ன பண்ணீங்க? அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு முன்னாள் எம்எல்ஏ திமுக கூட்டணியில் இருந்தவர், அவர் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னால் பேசுகிறார். ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு இடத்த சந்திக்கிறோம், அவரை பேசுகிறோம். அவர் சொல்கிறார், இப்போ இருக்கக்கூடிய அப்போ முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கார், நான் சட்டமன்றத்தில் சில விஷயங்கள் அவர்கிட்ட பேசுவேன், ஓகே தனியாக பேசுவோம்னு சொல்லுவார். நேர போகிறப்ப அவரை நெருக்கவே முடியாது, இப்படி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார். எனக்குலாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை இருந்தாலும் கூட்டணி வெளியே வந்தாருங்க, அதனால சொல்கிறாரு. இப்போ அவர் சொன்னதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு விஷயமா நடந்திருக்கு. ஆமாம், இன்னொருத்தர் கூட இதே மாதிரி ஒருத்தர் அந்த ரூம்ல நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம கிட்ட ரொம்ப பெருசா இதுவா இருக்காது. சேகர்பாபு இருந்தா அந்த இடத்துல அப்படியே நிலமா மாறும்ன்றாரு. ஆமா, சேகர்பாபு இருந்தா அந்த உள்வட்டத்துக்குள்ள அந்த மாதிரி அதாவது ஒரு கட்சியினுடைய சீனியர் அமைச்சர்களே முதலமைச்சர் அவ்வளவு ஈஸியா அணுக முடியாத இடத்துல இருந்தாருன்றாங்க. அப்போ ஒரு வேலியை போட்டு அவர் உள்ள வச்சு இதெல்லாம் எப்ப தெரியும், எதுவுமே தெரியாம வச்சிருக்காங்க. அதான் இதெல்லாம் எப்ப தெரியுதுன்னா இப்ப தோல்விக்கு அப்புறம் தான். இல்ல, தோல்விக்கு முன்னாடி தெரியும். யார் சொல்லுவா, யார் போய் அங்க அதை ரீச் பண்ணுவா? அப்போ ஒரு வெளி உலகம் தெரியாமையே ஒரு மாய உலகத்துல வச்சிருக்காங்க அவரை. இப்போ தெரிஞ்ச பிறகு அவர் ஐயோ அம்மானு கத்தி நீங்கள் வந்து புதுசாக ஒருத்தர் வந்து கட்சியில் தோற்று போயிட்டோமே அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ ரியாலிட்டியை நம்ம போல ஆட்கள் சொன்னாலுமே அதை ஏற்றுக்கிற மனநிலை இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கலாமா, ஆர்எஸ் பாரதி கூப்பிடுது, அவர் இப்படி சாஞ்சிக்கிட்டு அதெல்லாம் கிடையாது, யாராவது வந்து அதெல்லாம் புதுசாக ஒரு கட்சி வந்து தோத்த எங்களுக்கு என்ன இப்படின்னு பேசிட்டு போகிறது. ஏன் உங்கள் கட்சியில் செய்தி தொடர்பாளர் அணின்னு கிடையாதா, ஸ்போக்ஸ் பர்சனே கிடையாதா, இளைஞர் அணி இல்லையா, வேறு பேசக்கூடிய ஆளே இல்லையா, பத்திரிகையை சந்திக்கிறதுக்கு யாரும் இல்லையா? விஜய்ங்கிற ஒரு சினிமா பிம்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார், அவர் பேசினா வந்து காட்டுத்தீ மாதிரி பரவுது. அதற்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு குறைந்தபட்ச முதலீடு வச்சா நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா? இன்னமும் அதை வந்து ஏற்றுக்கிறாமா? ஆமாம், மனநிலையில தான் 2 நாள் கழிச்சு மெதுவாக இருந்துச்சு வந்து அறிவாலயத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு 4 பேரை வச்சு கொடுக்குறாங்க. அப்போ இந்த தோல்விங்கிறது எல்லா கட்சிக்குமான ஒரு பாடம். இதுல திமுகவோட நிலைமை எப்படின்னா, அதிமுகவோட நிலைமை இன்னும் படுமோசம் இல்லையா? திமுகவோட நிலைமையை விட அதிமுகவோட நிலைமை அவரையே ஒத்துக்கல போல இருக்கு. நம்ம தோத்துட்டோம்ன்றதே அவரால் இது. அதிமுக வந்து 2016 அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு பிறகு தொடர்ந்து தோல்வி தான் சந்திச்சு. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்த தோல்வி தான். நம்மளை போன்றவர்கள் 3ஆவது இடத்துக்கு அதிமுக போகும், தேர்தலுக்கு பிறகு படு தோல்வி சந்திக்க போகுது, பிளவுகள் இருக்குங்கிற சொன்னோம். ஏன்னா அங்கே வந்து அது ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு வலிமையான ஒரு கரிஸ்மாட்டிக்கான தலைமையே இல்லை. அப்படிங்கும் போது இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இவங்களுக்கு சமூக ரீதியான ஒரு முத்திரை இருக்குது, எல்லாருக்குமே ஒரு சாதி அடையாளம் இருக்குது. இவங்க ஒன்றும் சேர முடியாது. இப்போ கலைஞர் இருந்தாருன்னா கலைஞருடைய சமூகம் யாருக்கும் தெரியாது, எம்ஜிஆர் இருந்தாங்கன்னா எம்ஜிஆருடைய சமூகம் தெரியாது, ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்களாம் ஒரு காமன் லீடராக இருந்தாங்க, எங்கே வேணாலும் போய் நிற்பாங்க. கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாரூரில் போய் நிற்பார், அப்புறம் வந்துட்டு சேப்பாக்கம் திருவள்ளிக்கல் நிற்பார், எங்கே வேணாலும் போய் நிற்பார். திருவாமா குளித்தலை நிற்பார். எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பரங்கிமலையில் போய் நிற்பார், ஆண்டிப்பட்டியில் நிற்பார், அருப்புக்கோட்டையில் நிற்பார். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஆண்டிப்பட்டியில் நிற்பாங்க, போடி நாயக்கன் நிற்பாங்க, ஸ்ரீரங்கத்தில் நிற்பாங்க, ஆர்கே நகரில் நிற்பாங்க. இவங்கெல்லாம் வந்து எந்த அடையாளமும் கிடையாது. அவங்க தமிழ்நாடு எல்லாரும் முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக இருந்தாங்க. ஆனால் இப்போ அதிமுக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சமூக முகம் இருக்கு. இப்போ எடப்பாடி தொகுதியிலேயே தாலுக்கா வேட்பாளர் டேரக்டா போயிருந்தா எடப்பாடியும் காலி. அது ஒரு பெரிய வரலாற்று ரீதியான பிரச்சனை. நல்ல வேலை தூக்கி நாய் போல இருக்கு. 2 கட்சி தலைவரையும் காலி பண்ணிருப்பாங்க. அதான் நல்ல வேலை தூக்கி நாய் போல இருக்கு. கரெக்டா தூக்கி வச்சு அதை காலி பண்ணி விட்டு இன்னைக்கு அதனாலதான் தாவேக்கு அது வரைக்கும் டச் பண்ணாமல் இருந்தனால தான் கடைசி மீட்டிங்ல விஜய் வந்து பேசினது. நீங்க வந்து அதை பண்ணீங்கன்னா அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் செங்கோட்டையனோட ஆள் போல அவர், அதனால அவருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க போல. இப்போ ஒருவேளை அங்கேயும் டைரக்டா தாவேக்கா வேட்பாளரே அங்கே போட்டிருந்தாங்கன்னா ஒரே தேர்தலில் ஒரே கலர் 2 மாங்க மாதிரி திமுக அதிமுக காலி பண்ணிப்பாங்க. ஸ்டாலின் காலி, எடப்பாடியும் காலியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நடந்திருக்குன்னா இப்போ என்னன்னா, இது இந்த தோல்விக்கான காரணம் என்னன்னா, ஒரு 18 இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவர்கள் அரசியல் பிடிக்கல. சாதியை வச்சு, மதத்தை வச்சு, பழைய வரலாறுகளை பேசிக்கிட்டு, புள்ளி விவரம் பேசிக்கிட்டு, நாங்கள் 44.47 கோடி திமுக 4 பேர் வச்சிருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் வந்து இளைஞர்களை வந்து அரசியல் மயப்படுத்துறோம். என்ன அரசியல் மயப்படுத்துவ? அவன் காலேஜை கட்டி அடிச்சு வந்திருக்கான், அவனை உட்கார வச்சுக்கிறது.
ஒரு போர்டை வச்சுக்கிறது, தோல்ல ஒரு டேகை போட்டுக்கிறது. திராவிட இயக்க வரலாறுகளை பார்க்கிற பொழுது அந்த சுத்தத்தை கேட்டாலே கடுப்பாயிடுறாங்க. இவங்க என்னன்னா சொல்ற நீ அப்படின்றான். அப்ப அவன் எங்க இருக்கிறான்? அவன் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறான். இன்ஸ்டாகிராம் குள்ள போய் அரசியல் பண்ணு. இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு பிடிக்காம போச்சு, இவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள். அதாங்க நீங்க இதை இந்த அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களுக்காக அப்படின்னு சொல்லும் போதே போப்பாடுறான். அப்போ அதாவது அவன் என்னன்னா அந்த 18-40 வயசுக்குள்ள இருக்கிறவனுக்கு விஜய் என்ன பேசிட்டாரு? பெரிய வரலாறும் திராவிட வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, மொழி, இனம்லாம் பேசிட்டாரா? ஒண்ணும் கிடையாது. நம்ம வர்றோம், நம்ம வைப் பண்றோம், போட்டாங்க ஓட்ட. இத போலிங் அதிகமா இருக்கும் போதே கொஞ்சம் உணர்ந்துருக்கணும். அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, எஸ்ஐஆர்னால நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ன்றாங்க, ஏமாத்திட்டான்றாங்க, உங்களை மயக்கிட்டாங்கன்றாங்க. டேய், ஓட்டு போட்டு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு, இனியாவது புரிஞ்சுக்குங்க எப்படி அரசியல் பண்ணிருக்காங்க. வேற எல்லாரும் இப்படி போறப்ப இன்னொரு ரூட்ல போய் ஒரு வாரம் கழிச்சு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, சமூக ஊடகங்கள் மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள். இன்னைக்கு அதிமுக அமைச்சர் எல்லாம் பேசுறத பார்த்தா காமெடியா இருக்கு. அதாவது சோசியல் மீடியா மூலியமா உள்ள போய் மயக்கிட்டாங்களாம், மைண்ட் ஹேக் பண்ணிட்டான்றாங்க. எப்படா நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆமா, வீட்டுல நீ நுழைய வேண்டியதானே? உங்க கையில ஆட்சி இருந்துச்சுல, உளவுத்துறை இருந்துச்சுல, உனக்கு ஒண்ணுக்கு 3 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருந்தீல, பணத்தை கோடி கோடியா செலவு பண்ணி. நீங்க என்ன இவங்க என்ன செலவு பண்ணாங்கன்னா, ஒரு கூட்டம் போட்டா போதுயா, ஒரு வேன்ல கூட்டு வந்து நிப்பாட்டி டோக்கன் கொடுத்து ஆளை கொண்டு வந்து வச்சு ஒரு அப்படியே ஜிம்மி ஜீப்ல கிரௌட காமிச்சு மக்கள் ஓட்டு போட்டு நினைச்சிட்டாங்க. யோ, அரசியல் அது இல்லையா? பூரா 12 மணி கடை திறந்தோன்னு ரெடியா இருக்கான், போறவன் பூரா 1000 வாங்கி ரெடியா இருக்காங்க. 1000 வாங்கணும் டக்குன்னு போயிடுறாங்க. இவன் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இதுதான் அரசியல். ஒரு தெருவை மறைச்சு மேடையை போட்டு விட்டோம், ஒரு தெருவை மறைச்சு மேடையை போட்டு விட்டோம்னா ஜெயிச்சிருவோம்ப்பா. ஒரு 50 பேர் கூட்டு போய் கொடுத்த காமிச்சு ஓட்டு போட்டுருவோம். யார் அவன் போய் ஓட்டு போடுவான்? அவன்கிட்ட காசை வாங்கிட்டு காசையும் வாங்கி. இந்த இன்னும் ஒரு கணக்கு சொன்னாங்கல்ல சார், 1,31,00,000 பெண்களுக்கு போய் 5000 ரூபாய் சேர்ந்துருச்சு. அப்போ ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு, அப்போ 2,60,00,000 ஓட்டு ரெடியா. அதுல ஒரு டிராபேக் என்னன்னா, மொத்தம் 2.5 கோடி ஓட்டு, 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு தமிழ்நாட்டில். 2.5 கோடி ரேஷன் கார்டில் 1,30,00,000 பேருக்கு போட்டிருக்காங்க. இந்த 1,30,00,000 போட்டாங்கல்ல, மிச்சம் இருக்கக்கூடிய 1,30,00,000 பேர், 1,40,00,000 பேர் தகுதி இல்லாதவர்கள். இப்போ என்னன்னா, ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய் போயிருக்கு, ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய் போல. இது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இந்த 5000 ரூபாய் போட்டது தோல்விக்கான ஒரு காரணங்கள் அது ஒண்ணு. என்னன்னா, 1 கோடி பேர் ஓட்டு போடலங்க, அவன் எதிராக ஓட்டு போட்டான். உனக்கு நான் போடவே மாட்டேன், எடுத்து வீட்டுக்காரன் 5000 கொடுத்துருக்கு, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு மாற்றி போட்டானுங்க. இதுவே வந்து தப்பான. அதெல்லாம் வந்து இவங்க வந்து சரியா வரும்னு நினைச்சாங்க. 2வது, ப்ரொமோஷனுங்கிற பேர்ல சமூக வலைதளங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த அந்த ஒரு பாட்டை, அந்த ஸ்பீச்சையும் போட்டு அது ஒரு இரிட்டேட்டிங் மாதிரி ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. அதாவது பிரச்சாரம் பண்ணக்கூடிய வழிமுறையில் அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. மீண்டும் மீண்டும் வந்து கூட்டத்தை போடுறது, வீட்டுக்கு போகிறது அப்படின்னு. அதை தாண்டி சோசியல் மீடியாங்கிறது ஒரு 4 கோடி பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கேட்டகரிலையும் பயன்படுத்துறாங்க. அதுக்குள்ள போய் மைல்டா அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எங்க சோசியல் மீடியா விளம்பரம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, விளம்பரமாவே பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஓட்டு போடு ரெடியாகி மேக்கப்லாம் போட்டு பாட்டே போட்டாங்க வச்சுங்களா. 2 பேரும் மாத்தி மாத்தி. போன தடவை ஜெயிச்சாங்களா பாட்டு போட்டு, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர அப்படி இவரு அங்க ஐயா எடப்பாடி இவங்களும் பாட்டு போட்டாங்க. எடப்பாடி உட்காந்து அது பாத்தீங்களா, உட்காந்து ஒரு 10 பிள்ளை அந்த பக்கம். அதுல என்ன காமெடினா, எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோ இருக்காது, அதையும் போற பக்கம் தூக்கிட்டானுங்க. இது என்னன்னா, நேரடியாக சோசியல் மீடியாவில் விளம்பரம் பண்றது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள போய் கண்டென்ட்டா அவங்க உள்ள பூந்துட்டானுங்க. உள்ள பூந்து காரைக்குடியில் வந்து விஜய் பேசலை, அதுக்கு அடுத்த மீட்டிங் வந்து திருநெல்வேலியில் சொல்லும்போது காரைக்குடி மக்கள் நான் பேசலைன்னு வருத்தம் தெரிவிக்கிறாரு. எதுக்குடா இங்கே வருத்தம் தெரிவிக்கிறான்னா, காரைக்குடிலையும் பார்க்குறான் டிவியில் எல்லா இடத்துலையும். அதை கிண்டல் பண்ணான். அந்த ஊர்ல பேசுறது இங்கே வந்து ஏன் பேசுறேன்னு அது ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆமா, இல்லைன்னா அங்கே பேசுறது இங்கே எல்லா இடத்துலையும் பார்க்குறானுங்க. அதாவது விஜய் வந்து இவங்க பண்ண இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, விஜய் வந்து நம்ம பேசினா பெரிய ஆளாயிருவான், விஜய் அரசியல் பேசக்கூடாது, விஜயை தொட்டா வந்து நம்ம பெரிய ஆளாயிரம். என்ன பண்ணுறது, ஒரு மேடையில் ஏறி பேசிட்டாப்புல. மேடையில் ஏறி பேசிட்டு, திமுக ஆட்சியில் உங்கள் கட்சியோடைய நிர்வாகி 8 வயசு பொண்ணை கற்பழிக்கிறான், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, இதா சார் சிஎம் சார் அப்படின்னு பேசிட்டு இறங்குவாப்புல. இறங்கினோடனே 4 கோடி பேர் பார்க்குறான். தீயா பரவுது அந்த செய்தி. அதுக்கு என்னென்னா, நம்மள மாதிரி ஆட்கள் எங்கே அங்கே போகிறப்ப டிபேட் போகிறப்ப அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம போய் பேச வச்சுங்க. திமுக பேச ஒருத்தர் வந்திருப்பார். அதெல்லாம் வந்துங்க, அதில் நம்ம எப்பயோ பார்த்துருக்கோம், இது மாதிரிலாம் வந்து விஜயகாந்த் வராத கூட்டமா சிரஞ்சி இப்படியே பேசி பேசி அதுக்கு பதில் சொல்கிறதே கிடையாது. அதுக்கு பதில் சொல்லாமல் நம்ம சொல்கிறோம், ஐயோ இது காட்டு தீ மாதிரி பரவி போயிட்டு இருக்கு, 4 கோடி பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஒவ்வொருத்தரும் கட் பண்ணி போடுறான். லைவ் ஓடுறப்பே கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கான். மீட்டிங் லைவில் வீட்டிலலாம் பார்க்குறான்.
நீங்கள் ஆட்டோவில் வந்து ஆட்டோவில் ஃபோனில் ஃபுல்லாக பார்க்குறான். திருச்சி போய்கிட்டு இருக்குங்க ட்ரெயினில் அன்னைக்கு விஜய் பேசுறதுக்கு விக்ரம் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறப்போ போயிட்டு இருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பேசுறதுக்கு. ஆனால் இங்கே அங்கே போகிற வரைக்கும் அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் முழுவதும் இதுதான் கேட்டாங்க. இந்த கொய்யாப்பழம் வைக்கிறவன் டீ வைக்கிறவன் கூட கேட்டுகிட்டே தான் வர்றான். அவள் பார்க்குறப்ப சரி இதுக்கு நீ கவுண்டர் என்ன கொடுத்துக்கணும், ஓகே வருது அவர் பண்ணுறாரு, இது கவுண்டர் என்ன கொடுத்துருக்கணும், நீ இதுக்கு ஈக்குவலாக கவுண்டர் கொடுக்கணும்ல. அரசியல் இல்லை கூட்டம் இல்லைங்க, அந்த அந்த வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கே பதில் சொல்றது இல்லை. அது புரியலை இவங்களுக்கு, முதல்ல புரியலை, அதை வந்து அவங்க ஏற்றுக்கல. இது வந்து பெரிய விஷயம் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கல. இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார் விஜய், பேசுகிறாரு. விஜய் பேசுறதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்குன்னு வச்சுங்களேன். இன்றைக்கும் போய்கிட்டு தோற்று போன ஒரு கட்சியை போய்கிட்டு அதான் காரணம்னு சொல்கிறது வந்து இது வந்து ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி போன ஆட்சியில் நடந்ததான் எல்லாத்துக்கும் காரணம், திமுக தான் காரணம்ன்றாரு. ஏமலை பழையத்துக்கு போறீங்கன்னா நீங்கள் தானே சிஎம். இப்போ திருச்சியில் பேசுகிறாரு, சட்டவளம் கட்டு போச்சு, சட்டவளம் கட்டு போச்சு, ஏமலை பழையத்துக்கு போடுறீங்க, நீ தான் சிஎம் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா 2 நாள் கழிச்சு யாரை வச்சு பேசலாம், இருக்கிறதுக்காக அரசு பாரதி அரசு பாரதியும் கருத்துக்களை அளவுக்கு விடுவார். அவர் பேச பேச வந்து வேற மாதிரி தான் போகுது, அதை புரிஞ்சுக்கிறாம திருப்பி திருப்பி கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஆளாக தான் ஒன்று நீங்க உதயநிதியை பேச வைக்கணும், இல்லை வேற கட்சி இருக்கக்கூடிய யாரோ யங்ஸ்டர்ஸை வச்சு பேச வைக்கணும். அவங்களையுமே எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுருக்காங்க, பேசக்கூடிய பேச்சாளர் ட்ரைனிங் எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அவங்களும் 1970களில் ராபின்சன் பூங்காவிலே அவன் எந்திரிச்சு போயிடுவானுங்க. எடுத்தோன்னே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது எப்படி தான் பண்ணுறாங்க. அதான் இந்த யங்ஸ்டர்ஸோட இது இன்னும் புரியலை. ஒன்றும் புரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இது பேச போகிறாங்க இல்லை புது இளம் பேச்சாளர்கள், நம்ம இப்படிலாம் பேசுகிறா தான் நம்மளை வந்து அறிவாளி நினைப்பாங்க போல, நம்மளும் இப்படி பேசி தொலைஞ்சிடும் விடு. 1970 ராபின்சன் பூங்காவிலே அண்ணா கட்சி ஆரம்பித்த போது என்ன செய்தார் அப்படின்றாங்க. இது இப்படி நீட்டி முளைக்கி பேசுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகி போதும், எந்திரிச்சு போயிடறான். அங்க விஜய் 20 நிமிஷம் தான் பேசுறாரு. விஜய் 20 நிமிஷம் பேசுறாரு, யாரும் பேசுறது கிடையாது. அவர் பிளாஸ்ட் பண்றாரு, வந்து பாட்டு பண்றாரு, பாட்டு பாடுறாரு, அதோட முடிச்சுட்டு போயிடறாப்புல. அப்ப அவனுடைய அதாவது இங்க எல்லாருமே அப்படி பேச வேணாம். திமுகவில் அறிவு சார்ந்து பேசக்கூடிய ஆட்கள் அறிவு சார்ந்து பேசுங்க. இந்த இளைஞர்களை கவர்ந்தெடுக்கிற மாதிரியான வழிமுறைகளை நீங்க பேசணும்ல. அவங்களையும் திருப்பி அதே அந்த இளைஞர்கள் கூட்டத்தையும் அதே மாதிரி மோல்டு பண்றது. சரி, விஜய்க்கு கவுண்டர் கொடுக்குறவங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்கள வந்து ஒதுக்குறது. விஜய் கவுண்டர் கொடுக்குறானா, விஜய் அரசியல் பேசுறானா, இவனை கூப்பிடாதீங்க, இவனை தள்ளி விடுங்க, மேடையில் ஏற்றாதீங்க, இந்த வேலையும் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணீங்க, மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்து விட்டானுங்க. அப்போ இனிமேலும் இருந்த போது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. திருப்பியும் ஆர்எஸ் பாரதி, ஆசா, திருப்பி அதே மீட்டிங்கு, அதுக்கு ஃபயர் விடுறது, மாற்றி பொழுந்துக்கிறது. இதில் என்ன ஆக்கப்பூர்வமான நீ அரசியலுங்கிறது ஒரு 18லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்காக இருக்க போகுது. இப்போ அவர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அதே 2 கட்சிகளுமே நீங்கள் திமுகவே இப்படின்னா அதிமுக படுமோசமாக இருக்கு. அதிமுக அவங்க இதை பற்றி யோசிக்கவே இல்லை போல இருக்கு. இல்லை என்ன செய்யணும்னு நம்ம தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு திமுக அதிமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை காசு கொடுக்காம எந்த கூட்டத்தையும் சேர்க்க முடியும். ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது. பார்க்குறதுக்கு அண்ணாமலைக்கு கிடையாது, சீமானுக்கு கிடையாது. சீமான் போய் நின்னார்னா ஏதோ குறைவான கூட்டம் கூட அவரை பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு வருது, அண்ணாமலையை பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு வரும். விஜய்க்கு ஒரு பெரும் கூட்டம் வருது. ஆனால் மற்ற கட்சியில் யாரும் வர்றாங்களா? அப்படி காசை கொடுத்தா கூட்டு வரீங்க. இது யாரை ஏமாத்துறதுக்கான வேலை இது? ஆமாக்கா, நான் இவர் கரூருக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல நடத்துறாங்க, போட்டியாக நடத்துறாங்கல்ல, இளைஞர் 1.5 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அது நிர்வாகிகளுடைய மண்டல மாநாடு, அதில் நிர்வாகிகள் உள்ள கூட்டம் தான் அது. அதில் வந்து இது கிடையாது. இல்லை அதுக்கப்புறம் நம்ம இளைஞர்கள் மாநாடு நடத்தும் போதெல்லாம் இவங்க அமௌண்ட் கொடுத்தாலும் கூட்டு வராங்க. எல்லா கட்சியிலுமே தான் பண்ணுறாங்க. கட்சி காசு கொடுக்காம சேர்ற கூட்டம் 3 கட்சிக்கு தான். அதுதான் வேற இருந்து அண்ணாமலைக்கும் விஜய்க்கு என்ன அவங்களுக்கு 2 பேர் ஓட்டா மாறல, இவருக்கு ஓட்டா மாறிடுச்சு. ஓட்டா மாறாமல் போயிருந்தாலும் நம்மளும் வேற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. இவ்வளோ கூட்டம் சேர்ந்து ஓட்டு போடல. இல்லை, ஆனால் நம்ம முதல்ல நம்பலை. இன்னொன்று இது சரியா வராதுன்னு நினைச்சது. ஆனால் சரியானதுக்கு அப்புறம் ஒத்துக்கணும்ல. மக்கள் கணிக்கல, ரைட்டு, மக்கள் கணிக்கல. நம்மளை பொறுத்தவரை காலம் தெளிவாக பண்ணாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டுக்கு மேலே வாங்குவார் விஜய். 25% ரூரல், சிட்டியில் 35% வாங்குவார்னு அடிச்சு சொன்னேன். தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். வாக்குப்பதிவுக்கு முன்னாடி அது நான் சீட்டா அவ்வளோ கன்வெர்ட் ஆகும், சீட்டா கன்வெர்ட் ஆகலங்கிறது நமக்கு குழப்பமா இருந்துச்சு. கன்ஃபார்ம் ஆகுமா, சீட்டா கன்வெர்ட் ஆகுமாங்கிறது குழப்பமா இருந்துச்சு. ஆனால் 1 கோடி ஓட்டு வாங்குவாருங்கிறது உறுதியாக நான் சொன்னேன். தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். தேர்தலுக்கு பிறகு, வாக்குப்பதிவுக்கு பிறகு சென்னையில் பல இடங்களில் ஜெயிக்க போகிறாங்க, அது குறிப்பாக எக்மோரில் ஜெயிக்க போகிறாருங்கிறதெல்லாம் உறுதியாகவே சொன்னோம். அப்போ கூட அவங்க ஏற்றுக்கல. இதெல்லாம் சும்மா ஏதாவது இவனுக்கு என்ன தெரியும், இவர் பெரிய இதை அவர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போனாங்க. கீழே கமெண்ட்ல திட்டினான்னு வச்சுங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம எதிர்பார்க்காத ஒரு மேஜிக் நடந்து போச்சு. 1,70,00,000 பேருங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதை நம்ம ஒத்துக்கணும்ல. நம்ம ஒரு கணிப்பு கணிச்சு நாங்கள் என்ன பண்ணோம்னா, எலெக்ஷனுக்கு பிறகு, வாக்குப்பதிவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பூத்தில் இருக்கக்கூடிய
பூத் ஏஜென்ட்டை நாங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணோம், எவ்வளோ விழுந்திருக்கு ஓட்டு. இப்போ அவங்களுக்கு தெரியுமா ஓரளவுக்கு 100 ஓட்டுன்னு ஒரு கால்குலேட் பண்ணோம். ஒரு பூத்துக்கு 75,000 பூத் இருந்துச்சு, ஒரு பூத்துக்கு 100 ஓட்டு. அப்படிங்கும் போது 75 லட்சம் ஓட்டு. ஆனால் அதை தாண்டி ஒரு போஸ்டல் ஓட்டு, அந்த ஓட்டு, இந்த ஓட்டுலாம் சேர்த்து 1 கோடி ஓட்டுக்கு குறையாது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது என்ன நடந்துச்சுன்னா 1,70,00,000 மாறிடுச்சு. அங்கே என்னன்னா அப்படி ஏன் மாறிச்சுங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். 24 தொகுதியில் வெறும் 2000 ஓட்டு. அது 24 தொகுதியில் 2000க்குள்ள 100, 200, 50, 1, 10, 500, 300ன்னு 24 தொகுதி. இப்போ அந்த 24 தொகுதி நீங்கள் லெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த அந்த 1 கோடிக்கு மேலேங்கிற 1.25 கோடி ஓட்டுங்கிறது சரியாக இருந்திருக்கும். அப்போ 24 தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2000 ஓட்டுக்குள்ளே மாறி இருந்துச்சுன்னு வச்சுங்க, திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்திருக்கும். 24 அங்கே போயிருந்துச்சுன்னா இது 180, 108, 105ங்கிற மாதிரி அங்கே திமுக அங்கே போயிருக்கும். இவங்க ஒரு 70, 80 வந்து தாவேக்க எதிர்கட்சியாக வந்திருக்கும். ஆக வந்து தாவேக்க ஒரு வலுவான கட்சியாக உருவாயிட்டு இருக்குங்கிறத நம்ம பிளான் பண்ணி தான் சொன்னோம். ஆனால் அது இவ்வளோ பெரிய தனிப்பெரும்பான்மையான கட்சியாக வருங்கிறது இப்போ வந்த பிறகு தான் தெரியுது. கவுண்டிங் அன்னைக்கு விவாதத்துக்கு தாவேக்காவை சேர்ந்த யாருமே வரல. ஆமாம், அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் 11 மணிக்கு தான் நமக்கு தெரிஞ்சுச்சு. அதில் காலையிலாம் நான் வந்து ஒரு 8, 8:30க்கெல்லாம் மாலை முரசில் உட்காந்துருக்கேன். அப்போ தாவேக்கா சார்பில் யாருமே வரல. அவனு கேட்குறாங்க கூட வந்தவங்கள்ட்ட, எங்கள் தாவேக்காரன்னு இல்லை யாரையும் போகலான்னு இருக்காங்க போல. அவங்களுக்கே அது வந்து ஒரு பெருசாக நம்பிக்கையை கொடுக்கல. அவங்க தேர்தலுக்கு முன்னாடியும் பல இடத்துக்கு வரல. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வர்றதில்ல. ஆனால் அவங்க அப்படியே சைலண்டாக இருக்காங்க. இது ஒரு ரெண்டு கட்சிகள் மீது தமிழ்நாட்டு மக்கள் உள்ள வெறுப்பு தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட 18லேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கு அவர்களுக்கான அரசியலை அவர்களுடைய தளத்தில் அவர்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு போய் சேர்க்க தவறியதன் விளைவு பூசா அவர் வந்தோடனே அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். மிக்க நன்றி. தமிழ்நாடு போல அரசியல் சூழல் மற்றும் 2 திராவிட கட்சிகளோடு எந்த நிலைமைக்கு வந்தது, இதை பற்றி விவாதிக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது.